ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை. அதாவது தொழிலாளர் நலச் சட்டத்தின்படி பார்த்தால் 8+8 என்று 2 ஷிப்டுகள் வரும். நான் ஐடி துறையில் பணிபுரிவதால் அந்த துறை சார்ந்த அனுபவங்களை இங்கே முதலில் பதிவிடுகிறேன். ஒரே மாதிரியான எந்த வேலையையும் தொடர்ந்து 16 மணி நேரம் செய்ய முடியாது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்டோமேஷன் அசுர வளர்ச்சியடைந்து பல மணி நேர வேலைகளை 2 மணி நேரத்திற்கும் குறைவாக ஆக்கிவிட்டன. இப்போதெல்லாம் யாரும் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான வரிகள் கோடிங் செய்வதில்லை. 90% மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும்தான். ஒரு இளைஞன் காலை 10 மணிக்கு ஐடி அலுவலகத்திற்குள் நுழைகிறான். நுழையும் போதே செல்போன் திரையை பார்த்து சிரித்துக்கொண்டே நுழைகிறான். அவனுக்கான இருக்கைக்கு சென்று பிறகு லாகின் செய்துவிட்டு இடையிடையே செல்போனை பார்த்து கொண்டே வேலை செய்கிறான். மதியம் 12:30க்கு லஞ்சுக்கு செல்கிறான். மதியம் 2 மணியளவில் திரும்பி வருகிறான். பிறகு மாலை 4:30க்கு காஃபி குடிக்கச் சென்று 5 மணிக்கு திரும்பி வந்து அதன் பிறகு ஆபீஸை விட்டு 6 மணி பஸ்ஸில் கிளம்பி பெருநகர டிராஃபிக்கில் 8 மணிக்கு வீடு போய் சேருகிறான். ஒரு சிலர் வீட்டிற்கு சென்ற பிறகும் லேப்டாப்பில் கனெக்ட் செய்கிறார்கள். அதன் பிறகு இரவு 10 அல்லது 11 மணி வரை வேலை செய்கிறார்கள். காலை 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியவன் அவனுடைய அன்றைய நாள் முடியும் போது இரவு 10 மணி என்று வைத்து கொண்டால் கூட கணக்கு 14 மணி நேரம் என்று வருகிறது. இதுதான் இன்றைய ஐடி வாழ்க்கை. சிலர் கேர்ள் ஃப்ரெண்டுடன் இரவு 8 மணி வரை அலுவலக கேம்பஸிற்குள் சுற்றி கொண்டிருப்பதெல்லாம் சேர்த்தால் மொத்தமாக 16 மணி நேரத்தை கடந்துவிடும். சிலர் மாலை 5:30 மணிக்கு அலுவலகத்திற்குள் இருக்கும் ஜிம்மிற்கு சென்றுவிட்டு பிறகு 7 அல்லது 8 மணிக்கு வீட்டிற்கு கிளம்புவார்கள். இதே போல இப்போதெல்லாம் வீடு கட்டும் தொழிலாளர்கள் எந்நேரத்திற்கு தினமும் வேலையை ஆரம்பிக்கிறார்கள் என்று பாருங்கள். எங்கே அவர்களை 16 மணி நேரம் வேலை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். அட, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பிற செக்யூரிட்டி வேலைகள் எங்கேயும் 16 மணி நேரம் வேலை வாங்க முடியாது. அப்படி ஒருவர் உங்களை வேலை வாங்குகிறார் என்றால் அதற்கு பெயர் கொத்தடிமை முறை. தாராளமாக ஜில்லா கலெக்டர் ஆபீஸில் நாம் புகார் தெரிவிக்கலாம். எங்கள் அலுவலகத்தில் சிலர் 17 மணி நேரம் கூட உட்கார்ந்து கொண்டு கம்ப்யூட்டர் திரையையே பார்த்து கொண்டிருப்பார்கள். வேலை தெரிந்தவன் மானிட்டரையே பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டான். வீட்டில் குடும்ப பிரச்சனையோ அல்லது தெரியாத டெக்னாலஜியில் சிக்கிக் கொண்டவனோ மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றிய பயத்தின் காரணமாக இப்படி திருவிழாவில் காணாமல் போனதைப் போல உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற பெரிய ஐடி நிறுவனங்களில் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ப்ராஜெக்ட் வேலை மட்டும் பார்ப்பதில்லை, கம்பெனி சார்ந்த வேறு சில ஆக்கப்பூர்வமான பணிகளையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்களின் சராசரி வேலை நேரமெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் 17 மணி நேரத்தை விட அதிகமாக இருக்கும். இதற்கு பெயர் கொத்தடிமை முறை அல்ல, வயதிற்கேற்ற பொறுப்பு. இப்போதெல்லாம் இளைஞர்கள்தான் வேலை போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சிரித்த முகத்துடன் தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் கூட ஆகாத ஒரு முருங்கை மரத்தை கழிக்க 500 ரூபாய்க்கு குறைவாக கூலிக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. இதே போலத்தான் விவசாய வேலைகளுக்காகும் கூலியும் அதற்கான வேலை நேரமும். ஐடி துறையில் இன்னமும் பல கம்பெனிகளில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்தால் ஷிஃப்ட் அலவன்ஸ் என்று ஒரு நாளைக்கு 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கிடைக்கிறது. ஒரு தொழிலாளி எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாலும் கிளையண்ட், அதாவது வாடிக்கையாளர் 8 மணி நேரத்திற்கு மட்டுமே கூலி, அதாவது பில்லிங் கொடுப்பார். இந்த 16 மணி நேர உழைப்பெல்லாம் சொந்தமாக தொழில் செய்வோருக்கு தான் பொருந்தும். இவர்கள்தான் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் கவனம் வேண்டும். அனைத்து ஊர்களிலுமே காற்றின் மாசுபாடு அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. பூச்சு மருந்தை உபயோகித்து விளைவித்த காய்கறி, கீரை வகைகளைத்தான் லேசாக சேற்று மண் கலந்த நீரில் அலசி ஆர்கானிக் என்று பலர் காசு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓரளவிற்கு ஆரோக்கியம் என்றால் அது வீட்டில் சமைக்கும் உணவு மட்டும்தான். காடை முட்டையோ காய்கறி அல்லது மூலிகை சூப்போ எதுவாகிலும் ரோட்டு கடைகளில் விற்கப்படும் உணவு வகைகளில் 90% ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. சமைக்க மறந்த மற்றும் சமைக்க தயங்கும் வீடுகளில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை மறந்துவிட வேண்டியதுதான். இதை ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால், இப்போதெல்லாம் ஆண், பெண் என்று இருவருமே வெளியில் சாப்பிடுவதையே பெரும்பாலும் விரும்புகிறார்கள். அலுவலகம் முடிந்து அலுத்து சலித்து இல்லம் திரும்புவோரால் அறுசுவை சமைக்க முடியாதுதான். ஆனால் குறைந்தபட்சம் தோசை ஊற்றி பொடியை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதை கூட இவர்கள் விரும்புவதில்லை. 8 மணி நேரத்திற்கு குறைவாக வேலை பார்த்தாலும் எப்பொழுதும் மொபைல் போனை நோண்டிக் கொண்டிருப்பவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படத்தான் செய்கிறது. ஆகவே தம்பதிகளின் நெருக்கத்திற்கும் வேலை நேரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை.